தனக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பை மிக தரமாக பயன்படுத்தியவர் அண்ணன் PS அமல்ராஜ் என்பதில் மாற்று கருத்து இல்லை. இன்னைக்கு தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சில் தேர்தலில் போட்டியிடக்கூடிய எண்ணத்தை விதைத்தவர் அண்ணன் PS அமல்ராஜ். இப்ப இத்தகைய ஒரு விழிப்பு இந்த பார் கவுன்சில் அடைஞ்சிருக்குதுன்னா அதற்கு ஒரே ஒரு காரணம் அண்ணன் அமல்ராஜ் தான். இப்போ முன்னெல்லாம் இந்த அளவுக்கு ஒரு 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 மாசு இல்லை. இன்னைக்கு இந்த தேர்தல் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தலாக அமைகிறது என்றால் அதற்கு அவருடைய அந்த முன் ஏற்பாடு தான். தனக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பு என்பதை அதை எப்படி பயன்படுத்தலாம், இதால எப்படி பல நன்மைகளை செய்ய முடியும், வழக்கறிஞர் மாண்பை எப்படி காப்பாற்ற முடியும், வழக்கறிஞர் உரிமைக்கு என்ன குரல் கொடுக்க முடியும் அப்படின்னு இதெல்லாம் செய்யும் போது தான் நீங்க எல்லாருக்கும் ஒரு எண்ணங்கள் உருவாகிறது. ஆக எண்ணத்தை விதைத்தவர் அண்ணன் PS அமல்ராஜ் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இன்னைக்கு அகில இந்திய அளவில் தமிழ்நாட்டில் நிறைய வழக்கறிஞர் இருக்காங்க. இந்த வழக்கறிஞருக்கு இத்தகைய ஒரு ஒரு உறுதுணையாக அல்லது ஊண்டுகோலாக இருக்கக்கூடியது நம்முடைய பார் கவுன்சில். இன்னைக்கு எல்லாரும் சட்டம் படிக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணத்துடைய சந்தோஷம், எல்லாரும் படிக்கட்டும். நீதிமன்றத்தில் போய் நிக்கிறது மட்டும்தான் வக்கீலுடைய பிரச்சனை இல்லை. எங்கெல்லாம் ஒரு அடக்குமுறை நடக்கிறதோ, ஒரு பிரச்சனைக்கு தீர்வு சொல்லக்கூடியவர் தான் ஒரு வழக்கறிஞர். ஆக இத்தகைய எண்ணத்தை எல்லாம் உருவாக்க ஒரு முன் உதாரணமாக அமல்ராஜ் திகழ்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது.